பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். சில நேரத்தில் தேவன் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாரா, நம்முடைய அருகாமையில் இருக்கிறாரா? பிரைஸ் அல்லாஹ். சில நேரத்தில் தேவன் தூரமாக இருக்கிறது போல தெரியும். நம்ம பலவீனமாக அல்லது தகுதியற்றவர்களாக நீங்கள் உணரலாம். நான் கூப்பிட்டா தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? நான் கூப்பிட்டா என் அருகாமையில் இருப்பாரா? என்னால் அவரோடு பேச முடியுமா? அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை கூப்பிடுகிற, ஆனால் எப்படி கூப்பிடணுமா? உண்மையாய் தேவனை கூப்பிடணும். அதுதான் முக்கியம். எல்லாரும் கடவுளை கூப்பிடுறாங்கங்க, நானும் கூப்பிடுறேன். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நானும் ஜெபிக்கிறேன். இல்லை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். பிரைஸ் அல்லாஹ். அதாவது உண்மையாய் அழைப்பது என்பது வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தேவனை தேடுவது. பிரைஸ் அல்லாஹ். உங்களுடைய இருதயம் இன்னைக்கு தேவனை உண்மையாய் கூப்பிடட்டும். நான் சொல்லுவேன், நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பிரைஸ் அல்லாஹ், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை கவலையாக இருக்கிறீங்களா? குழப்பத்தில் இருக்கிறீங்களா? தனிமையில் இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உண்மையாக இருதயத்திலிருந்து இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களேன். அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சில நேரத்தில் அவரை நம்ம கூப்பிட ஆரம்பிக்கும்போது சில இடையூறுகள், தடைகள் வரதான் செய்யும். இயேசு கடந்து போகிறார். அந்த வழியில் ஒரு குருடன் உட்கார்ந்து கேட்குறான், யார் இங்கே போகிறது? இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். இயேசுவோடு போனவர்களெல்லாம் கூப்பிடாதன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் மிகுந்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அங்கே நின்றார். பிரைஸ் அல்லாஹ். யாரெல்லாம் அவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவன் சொல்கிறான், உன்னை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் கூப்பிட்டான். நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா? ஆண்டவரே, நான் பார்வையடையணும். இயேசு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீ உண்மையாய் கூப்பிட்டதுனால உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது. பிரைஸ் அல்லாஹ். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் உண்மையாய் தேவனிடத்தில் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார்.
அவர் உங்கள் அருகாமையில் நின்று உங்களை விசாரிக்கக்கூடியவராய், உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியவராய், பிரைஸ் தி லார்ட், உங்களை வழிநடத்தக்கூடியவராய், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறாருங்க. ஜெபிப்போமா? பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருப்பதற்காக நன்றி. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. ஜெபிக்கிற காரியத்தில் ஜெயத்தை தாரும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.